போடா, புது பொண்ணு வீட்டுக்குள்ள போற மாதிரி போறேன். கல்யாணம் ஆன புது பொண்ணு வீட்டுக்குள்ள போற மாதிரியே போறான். எங்க போவான் ராஜேஷ் ஒன்னிந்து பாக்குது பேர் ஏ வாடா. யாருலவா சோபா தாரா வண்டிக்கு எதுவும் ஆகல. பாத்தான் டாக்டரை பாத்துட்டு வந்துட்டோம். பாத்துறோம் எல்லாம் கும்பலா கலந்து மீட் பண்ணி எதுவும் ஆகல. அது லைட்டா ரத்தம் கட்டிட்டு இருக்காரு. வண்டிக்கு எதுவும் ஆகல. குறுல ஒரு ஆட்டோக்காரன் வந்துட்டான். இவர் பிரேக் அடிச்சு கீரை கம்மி பண்ணி கிளச்சு விட்டான். டக்குன்னு பிரேக் அடிக்குது பதிலா. இல்ல அவன் வண்டியை பிடிச்சிட்டான். வண்டியை பிடிச்சிட்டு இப்படி வந்தான். வண்டி விழக்கூடாது. பெட்ரோல் இல்ல ஆண்டி. சரி நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துன்னு வந்தேன். பெட்ரோல் போட்டு வரும்போது வீட்டுல வண்டியில பெட்ரோல் இல்ல, காலி ஆயிடுச்சு. வீட்டாண்ட தான் இருந்தான். தள்ளிட்டு போய் பெட்ரோல் போட்டு ஐஸ் கட்டி வேலை சொன்னாங்க டாக்டர். ஒரு 2 நாளைக்கு ஐஸ் வச்சுட்டு அப்புறமா ஒத்தனம் கொடுங்க கொடுத்துருக்காரு. சொன்னா போகும்போதே சொன்னீங்களா அங்கிள் பார்த்து வண்டி ஓட்டுன்னு? அவன் உள்ள நேரம் கரெக்டா 12 மணி. பரவாயில்ல இதான் வண்டியை பிடிச்சிட்டான். அவன் வண்டியை பிடிச்சிதான் ஐஸ் கட்டி வண்டி போனா பரவாயில்ல. வண்டி வேற காலி ரோடு தானே. நல்லா இருக்கடா. இப்ப என்ன அழகா இருக்க. கமல்ஹாசன் மாதிரி ஆயிட்டடா. ஐஸ் பொறுமா வேணுமா? அது ஊந்து ஒண்ணு எதுவும் தெரியல ஆண்டி. லைட்டா ஸ்கிராட்ச் தேய்ச்சிது. லைட்டா ஊந்து கொஞ்ச நேரம் இருந்துச்சு பார்த்தா வீங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பெருசான எதிர்பார்த்தேன். 50 ரூபாவா? எங்க 2 ட்ரெயின் மிஸ் பண்ணி பிடிக்கலன்னு உட்காந்துருந்தா ட்ரெயின் கரெக்டா வருது. தண்ணி குடிக்கலையா பாவம். அதுவும் சமைக்க மார்க்கெட்ல இருக்கிறோம். நாங்க இதுவரையும் கட் பண்ண எவ்வளவு அழகா உட்காந்துட்டு இருக்கான்.